இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வருடத்திலும் கூட ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதற்கு ஆதாரமாக எஸ்ராவின் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க இருக்கிறோம். எஸ்ரா 7வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சிலரை தலைவராக என்னோடு கூட சேர்த்து கொண்டேன். அதற்கு முன்பதாக சொல்லுகிறார், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, எஸ்ராவின் கைகளில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அது என்ன பொறுப்பு? எருசலேமில் உள்ள ஆலயத்தை கட்ட வேண்டும். இதற்காக எஸ்ரா பிரயாணம் பண்ணி போக வேண்டும். கிட்டத்தட்ட அவர் 5 மாதம் பிரயாணம் பண்ணி போனார் என்று சொல்லி பார்க்கணும். அதிகமான பிரயாசத்தை எஸ்ரா இதற்காக எடுத்திருக்கார். அதிலும் ராஜாவுக்கு முன்பதாக போய் முதலாவதாக அப்ரூவல் வாங்கணும். அவர் ராஜா கையெழுத்திட்ட காரியங்கள் எல்லாம் வேணும். இங்கிருந்து அநேக காரியங்களை கொண்டு போக வேண்டும். அதற்கென்று சொல்லி தலைவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கென்று சொல்லி ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்படியான அநேக காரியங்கள் எஸ்ராவின் கைகளில் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பொறுப்பை எஸ்ரா வகித்திருக்கிறார். அதெல்லாவற்றையும் சகலமும் நேர்த்தியாக எஸ்ரா செய்து முடிக்கிறதான ஒரு காலம் வருகிறது. ராஜாவின் கைகளில் எல்லா காரியங்களும் சகலமும் சைன் ஆஃப் ஆக்கிவிட்டது. எல்லாவற்றையும் ராஜா ஓகேன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப எஸ்ரா இதனுடைய எல்லா பலனையும் தன்னை சார்ந்தது என்று சொல்லி எஸ்ரா எடுத்துக்கொள்ளவில்லை. தனக்குரியது என்று சொல்லி எஸ்ரா எடுத்துக்கொள்ளவில்லை. அதிலும் மாறாக எஸ்ரா என்ன செய்கிறார்? எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றிற்கும் யாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு என்று சொல்லி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரியப்படுத்த சகல காரியங்களையும் நாம் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று சொல்லி செய்யவும், எதை பெற்றுக்கொண்டாலும் அது கர்த்தர் கொடுத்த ஈவு என்பதை உணர்ந்து அதன்படி பெற்றுக்கொள்ளவும் வாழவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை ஆர் வி டேக்கிங் அவர் கிரெடிட்ஸ்? இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான பலனுக்கு நன்மைக்கு நமக்கு நாமே புகழை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? இது என்னால் உண்டானது, இது என்னால் செய்ய முடிந்தது என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை புகழை நாமே சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் சொல்லுகிற எஸ்ரா என்ன ஒரு எடுத்துக்காட்டு. எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதில் எஸ்ரா ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கினார். இன்னைக்கு அதே போலதான் நாமும் கூட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவர்களாய் கூட காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் 46வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவர் அவர் யாக்கோபின் தேவன். நாம் சகல காரியங்களை செய்ய நினைத்தால் அது முடியாது. ஆனால் ஆண்டவர் செய்ய நினைக்கிறப்போ அது நிச்சயமாய் நம்மால் செய்து முடிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து சகல காரியங்களை நடப்பிக்க நமக்கு சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறாரு. இன்னைக்கு நாமும் கூட அப்படி செய்ய ஆண்டவர் நம்மை அழைப்பிக்கிறார். நமக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்திருக்கிறாரா? அதற்காகவும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் ஒருவேளை நம்ம கடினத்தின் பாதையில நம்ம நடத்துகிறாரா? அதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கூட யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, கர்த்தரை புகழ, கர்த்தரை உயர்த்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் வசனம் சொல்லியிருக்கதே. பிரியமானவர்களே, அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம்னா, அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிப்போம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதான வாழ்க்கையாய்
நிச்சயமாய் மாறும். எஸ்ராவின் வாழ்க்கையில அதை ஒருபோதும் அவர் மறந்து விடவில்லை. எல்லா காரியங்களும் செய்து முடித்தாலும் அது எல்லாம் நான் தான் செய்தேன் என்று சொல்லி தனக்கான கிரெடிட்ஸை எஸ்ரா எடுக்கல. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறவராய் கூட எஸ்ரா காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை உயர்த்துகிறவராய், ஆண்டவர் மேல பங்கு வகிக்கிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். அதை தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேர ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நேராக நாம உயர்த்துவோம். ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்வோம். இந்த வாரம் முழுவதும் எஸ்ராவினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடத்தின் துவக்கத்தை கண்ட நாம் இந்த வருடத்தின் கடைசி மட்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த இப்படிப்பட்டதான ஒரு எடுத்துக்காட்டு மிக்க ஒரு வாழ்க்கையா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறதான ஒரு வாழ்க்கையா நாம் வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அந்த அழைப்புக்கு நேராக நாம் செவி கொடுப்போம். அவருடைய பலத்த கைக்குள்ளாக நாம் வருவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்து வராங்க. கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிறான எங்கள் இறக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எஸ்ரா சகல காரியத்திலும் உம்மை உயர்த்தவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது போல நாங்களும் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் கூட ஒரு விஷயம் நாங்கள் கேட்கிறோம். அப்பா, உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கும். நீர் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை